20 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் நடித்த கில்லி படம் 600க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் கடை திறப்பிற்கு சென்ற KPY பாலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கில்லி படம் குறித்து பேசிய அவர், கில்லி பட ரீரிலீஸ் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். ஓகே, லாஸ்ட் டைம் கூட வந்து லாவலாரன் சார் உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த அனுபவம் எப்படின்னா, அதாவது எதிர்பார்ப்புக்கு மேலே ஒரு விஷயம்னா அது லாரன்ஸ் அண்ணா பண்ணது தான். ஸோ சில பேருக்கு நான் வந்து கடைசி வரையும் நன்றியோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். அதில் முக்கியமாக லாரன்ஸ் அண்ணனுக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற உயரத்துக்கும் ஸோ இப்படி பண்ணணும்னு நினச்சதே பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் யூ லாரன்ஸ் அண்ணா, தேங்க்யூ லாரன்ஸ் அண்ணா. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வளரும் வந்து நடிகராக வந்துட்டு இருக்கீங்க. நீங்களே வந்து பொதுமக்களுக்கு ஆம்புலன்ஸ் செய்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு இளைஞருக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரி சமூக சேவையில் நிறைய ஈடுபட்டு வரீங்க. மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரி ஒரு முன்னோட்டத்தை பார்க்காம இருக்காங்களே, இல்லை அவங்கள பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் என் கூட இருக்க அவர் கூட நான் இருக்க ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் லாரன்ஸ் அண்ணன். ஸோ அவர் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நான் சேர்ந்து இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். ஸோ அப்படிலாம் இல்லை பிரதர், நம்ம யாரை பற்றி இல்லை, நம்ம வந்து நம்ம வேலையை ஒழுங்காக பார்த்தாலே போதும். யாரை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லை. பொதுமக்கள் தான் எனக்கு கருத்து சொல்லணும், நான் பொதுமக்கள் கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. நான் என்னுடைய ஓட்டு போட்டேன். 2026 விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்பாருன்ற மாதிரி வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த கில்லி படம் வந்து நேற்று வந்து ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட வரவேற்பு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா 2026 எலெக்ஷனுக்கு? எனக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துமா, எனக்கு அரசியல் அந்தளவுக்கு தெரியாது, அந்தளவுக்கு எனக்கு சென்ஸ் இல்லை, அறிவு இல்லை. நேற்று கில்லி படம் பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல்லு. நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன், வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு லெவலில். எப்படி ஃபஸ்ட் டே வந்து அப்போ ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருந்துச்சு. ஒவ்வொரு சீனாக வேறு லெவலில் இருந்துச்சு. படம் தாறுமாறு.